ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்று, வேதம் சொல்லுவது ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியலை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான், அதை உணர்ந்து கொள்ளவும் மாட்டான். அப்ப ஜென்ம சுபாவம் அப்படின்றத இங்க வேதம் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, அதாவது இந்த ஆத்மாவின் அடிப்படையில வாழ்கிற ஜனங்களை தான் இந்த ஜென்ம சுபாவம் அப்படின்னு வேதம் என்ன குறிப்பிடக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. அளவுக்கு எத்தனை பேர் புரிஞ்சுது இது? அல்லேலூயா. நம்ம எதுல வாழணும்? ஆவியில வாழணும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா எப்படி வாழக்கூடாது? மாம்சத்தின்படி வாழ ஒரு பக்கம் மாம்சத்தின்படி வாழக்கூடாது. அப்படி மாம்சத்தின் வாழ்கிறவன் எதை பயன்படுத்தக்கூடியவனா இருக்கிறான்னா, மாம்சத்தை பயன்படுத்தக்கூடியவனா இருக்கிறான். ஆவியில அவன் வாழவே இல்லை. அடுத்து வேதம் சொல்கிறது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ ஆத்மாக்குரிய மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குறிகளை உணர்ந்து கொள்ள முடியவே முடியாது. அப்ப ஆத்மாவுக்குரியவர்களும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா, அவங்க சில நேரங்களில் மாம்சத்தின்படி வாழாம இருக்கலாம், அவங்கள பாவம் செய்யாம என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆனா அவங்க